ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியில் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி எப்படி பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பாட் இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளியும் நமக்கு ஈஸியாக வதங்கி வரும். ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நெய் சேர்த்துக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஆயில் சேர்க்க வேண்டாம். ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நடுவில் 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம 4 பேட்சாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 பேட்சாக நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பிரித்து எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா மேலே வச்சு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிக்காத ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்பாட் இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடி இருக்கும்ல அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்குறது தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இட்லி அரைச்ச இட்லி மாவுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே புளிச்ச மாவு அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், திருப்பதுக்கும் ஈஸியாக வரும். ஸோ திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நெய் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்க்கும் போது. இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் எல்லாத்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு எல்லா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி எப்படி பண்ணி சொல்லி பார்த்தோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ லீவ் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.